ஆலங்குடி வில்லேஜிலிருந்து இந்த பிஸ்னஸை நான் எடுத்தேன். இந்த பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சுப்பிரமணியன் சொல்லிட்டு பேருங்க. அவருடைய ஆசை என்னன்னு சொன்னால், என் பையனை நல்லா படிக்க வச்சு என்னோட பெரிய அதிகாரி ஆகணுன்ற ஒரு ஆசை. ஆனால் என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால், வேலைக்கு போனால் பணம் சம்பாதிக்க முடியுமா, பிஸ்னஸ் பண்ணால் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க முடியுமா, என்னுடைய ஆசை. அப்போது நான் எல்லாரையும் பார்க்க சொல்ல, பிஸ்னஸ் பண்ணணும் மட்டும்தான் வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்சு லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மைண்ட் இருக்கு சொல்ல எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா தான் வந்துச்சே தவிர அதனால் படிப்பேன். அதுக்கப்புறமாட்டு நான் 8வது படித்து ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா பெங்களூரில் போயிட்டு அங்கே டெய்லர் வேலை கற்றுக்கிட்டு ஆர்காட்டில் டெய்லர் வச்சேன். அப்படி டெய்லர் வைக்க சொல்ல கூட பார்த்தீங்கன்னா, நான் நினச்ச மாதிரி பணம் சம்பாதிக்க முடியல, வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியல. அதுக்கடுத்தது விவசாயம் பண்ணேன். டெய்லர் வேலை செய்ய சொல்லவே சூளை வியாபாரம் பண்ணேன், ஃபைனான்ஸ் ஆரம்பித்தேன். எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் என்னால் பணம் சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆக முடியல. அதுக்கப்புறமாட்டு இந்த பிஸ்னஸ் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு வாய்ப்பு கிடைக்க சொல்ல இந்த பிஸ்னஸை எப்படி சொன்னான்னு சொன்னால், வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும்னா உங்கள் கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்ய தான் பணம் சம்பாதிக்க முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி 25,000 ஃபைனான்ஸ் வாங்கி கட்டிட்டு இதில் 2 பேர் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாங்க. 2 பேர் அறிமுகப்படுத்துறதுக்கு 100 நபர்கிட்ட இந்த பிஸ்னஸை பேசினேன். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்கிட்ட பேசினேன், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். நான் டெய்லர் வேலை செய்ய சொல்ல பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கங்களை பேசினேன், என் வில்லேஜில் பேசினேன். ஒரு நபரு கூட இந்த பிஸ்னஸை எடுக்கலை. அதுக்கப்புறமா அவங்க சொன்னது என்ன தெரியுமா, இவன் ஆடு பிடிக்க வரான், இவனுக்கு என்னைக்கு போலீஸ் இவனை பிடிக்க போதோ அப்படியெல்லாம் என்னை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. எங்கள் ஊரில் ஒரு டிவிஎஸ் வீட்டில் எடுத்து நான் வர சொல்ல பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே கை தட்டி டே கோடிசம் போகிறான் கோடிசம் போகிறான் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு வெறி இருந்தது. எப்படியும் இந்த பிஸ்னஸில் ஜெய் பண்ணுற வெறி இருந்துச்சுங்க. விடாமுயற்சி பண்ணக்கூடிய அனுபவம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நான் இந்த பிஸ்னஸை பண்ணி 5வது வருஷத்தில் நான் வாங்கின ஃபஸ்ட்டு கார் இண்டிகோ. 2வது கார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இனோவா கிறிஸ்டா. 3வது இப்போ நியூ மாடல் இனோவா கிறிஸ்டா. அப்படி 3 கார் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஆர்காட்டில் இருக்கிற விஐபி எந்த அளவுக்கு வீடு கட்டுறாங்களோ அந்த அளவுக்கு நான் இந்த பிஸ்னஸில் வீடு கட்டியிருக்கேன். இன்றைக்கி ஃப்ளைட்டு ஏற முடியுமான்னு கனவு கண்ட நபர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் பாதி இடத்த சுற்றி பார்த்துட்டு 3 பாஸ்போர்ட்டு முடிஞ்சு 4வது பாஸ்போர்ட்டு எனக்கு ரினியூ பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருந்து வந்த நபர் அந்த கிராமத்தில் இன்னைக்கு 10 கிராமத்தில் இருக்கிற ஒரு நபரு கூட நான் வாங்கிக்கிற காரு ஒரு ஆள் வாங்கலை. இன்றைக்கி என் வீட்டில் 3 கார் நிற்குதுங்க. அப்போது இது எல்லாமே மைலப்ஸில் கொடுத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் முயற்சி எடுத்தால் நீங்களும் பொசிஷன் ஆகலான்னு சொல்லிட்டு விடைபெறு. நன்றி, வணக்கம்.